good day to you all. இன்னைக்கு நாம பார்க்க போற கேள்வி என்னன்னு சொன்னா 30 cm வீதம் நீளமான 3 கம்பிகளை ஒட்டும் இடங்களில் ஒன்றன் மீது ஒன்று வைத்து இணைத்த பின் 80 cm நீளமான கம்பி ஒன்று கிடைத்தது. அதேபோல் 30 cm வீதம் நீளமான கம்பிகளை ஒன்றன் மீது ஒன்று வைத்து ஒட்டிய பின் கிடைக்கும் கம்பியின் மொத்த நீளம் யாருன்னு கேட்டிருக்கு. அப்ப நாங்க என்ன செய்யணும்னா 30 சென்டிமீட்டர் வீதம் நீளமான கம்பி 3 என்று சொல்லியிருக்காங்க. அப்ப நாங்க 30 cm 3ஆல பெருக்கணும். 3 90 90 cm வந்திருக்கு. அதுல ஒன்றன் மீது ஒன்று வைத்து ஒட்டிய பின் 80 cm தான் வந்திருக்கா. அப்ப 90ல இருந்து 80 cm கழிக்கணும். கழிச்சா 10 cm. அப்ப 3 கம்பிண்டா அது ஒன்றன் மீது ஒன்று வைத்து ஒட்டேக 2 ஒட்டுக்கள் தான் வேணும். அப்ப ஒரு ஒட்டுக்கு 5 cm இருக்கும். இந்த ஒட்டுக்கும் 5 cm. அப்படி பார்த்தா இது 30 இது 30 இது 30 அதுல 10 cm போயிடும். அப்ப 90ல இருந்து 10 கழிச்சா 80. இல்ல சொல்லிருக்காங்க. அதே மாதிரி 30 cm நீளமான கம்பி உண்டு. அப்ப 5 30ஆல பெருக்கணும். அப்ப 150 cm வந்திருக்கு. அப்ப 5 கம்பிண்டா எத்தனை இடைவெளியில 1 2 3 4 ஒட்டுக்கள். அப்ப 5 4 20. அப்ப 150ல இருந்து 20 கழிச்சா 0 3 150. அப்ப அந்த ஒட்டிய பின் கிடைக்கிற கம்பியின் மொத்த நீளம் 130 சென்டிமீட்டர் ஆகும்.